நம்ம வந்து 1000க்கும் 500க்கும் 2000க்கும் 3000க்கும் இந்த மாதிரி மற்ற இலவச திட்டங்களுக்கும் நம்ம வந்து கவர்ச்சிக்கு மயங்கி நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நல்ல ஒரு தேர்வா இருக்காது. ஏன்னா, மக்கள் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியில நீங்க பார்த்திருப்பீங்க. மாணவர்களுடைய போராட்டமா இருக்கட்டும், மீனவர்களுடைய போராட்டமா இருக்கட்டும், விவசாயிகளுடைய போராட்டமா இருக்கட்டும், மருத்துவர்களுடைய போராட்டமா இருக்கட்டும், எல்லாருமே அங்கன்வாடிகள் போராட்டமா இருக்கட்டும், எல்லாருமே போராட்டத்துல தான் இருக்காங்க. போராடுகிற இந்த மக்களை நீங்கள் இன்னும் நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, எல்லாமே நடுத்தெருவுல ஒண்ணா கூடி போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அந்த சமயத்துல ஆட்சியாளர்களுடைய அதிகாரம் அவர்கள் மேல இருக்கு. ஆனா, மக்களுக்கு ஒரு நாள் அதிகாரம் இருக்கு. அந்த மக்களின் அதிகாரம் அவர்களுக்கு வருகின்ற நாள் தான் இந்த தேர்தல் காலம். அந்த நேரத்துல நீங்க பாருங்க, மக்கள் போராடும்போது போராட்ட காலத்துக்கு வராத அமைச்சர்களும், முதலமைச்சரும் சரி, தேர்தல் காலத்துல அப்படியே அந்த சூழ்நிலை மாறி, மக்கள் போராடியிருந்த நடுத்தெருவுல அவங்க வருவாங்க. வாக்கு கேட்டு. இலவச கவர்ச்சி திட்டங்கள குடுத்து, 1000, 2000 குடுத்து, இன்னொரு தடவை நம்மள ஏமாத்தி நம்மளே ஆண்டுடலாம் அப்படின்னு வருவாங்க. அந்த மாரி வருகிற கூட்டத்துக்கு, அவர்கள் எப்படி நம்மள கண்டுக்காம இருந்தாங்களோ, அதே மாரி நம்மளும் கண்டுக்காம, ஒரு நல்ல அரசியல் கட்சிய, ஒரு நல்ல தலைமைய, மக்களுக்காக மக்கள் போராடும்போது, போராட்ட களத்துல மக்களோடு மக்களா நிற்கின்ற ஒரு தலைவன நம்ம தேர்ந்தெடுக்கணும்.